தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைக்கு விரதம் இருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மிடையே நிறைய தொற்று நோய்கள், தொற்றா நோய்களும் அதிகமாக இருக்குது. இதில் தொற்று நோய்களை விட தொற்றா நோய்கள் சொல்லுவோம், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதாவது உடல் பருமன், கல்லீரலில் கொழுப்பு படிகிறது, கேன்சர் போன்ற பெரிய வியாதிகள், ஆட்டோ இம்யூன் போன்ற வியாதிகள், இது எல்லாமே நம்ம சமுதாயத்தில் அதிகரிச்சுட்டே வருது. இதற்கு பல வகையான மருந்துகளை கண்டுபிடிச்சாலும் உணவு முறையில் நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது அடிக்கடி வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நோயை நம்ம வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா அந்த நோயை நேரடியாக நம்ம வைத்தியம் பண்ணுறதில்ல, வயிற்றில் இருக்க பசி தீக்கு தான் நம்ம வைத்தியம் பண்ணுறோம். இதை அக்னி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி முக்கியத்துவம் அப்படின்னா, நம்ம தினமும் சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியாக செரித்து கழிவுகள் நீங்கி சத்துக்கள் உடம்புல உறிஞ்சப்பட்டு ஒவ்வொரு தாதுக்களாக மாறணும். இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடந்தாதான் நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஆனால் என்ன நடக்குது, தினமும் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், அதுவும் தேர்ந்தெடுத்த உணவுகளை சாப்பிடாம நம் கண் பசிக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிட்றோம். இதனால் வயிற்றில் எப்பொழுதும் ஒரு கழிவுகள் தங்குகிறது. இதை மைக்ரோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆயுர்வேதத்தில் ஆமம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி நமக்கு நோயை உருவாக்குது அப்படின்னா, முதல்ல வயிற்றில் இந்த கழிவுகள் தங்கும், அப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு தாதுக்களில் உடம்புல இருக்க எல்லா பாகத்திலையும் தங்கும். எந்தெந்த பாகத்தில் தங்குதோ அந்த இடத்துல நோய் ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா கல்லீரலில் கொழுப்பு படிகிறது, இரத்த குழாய்களில் நமக்கு அத்திரோஸ்க்ளரோட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் பெண்களுக்கான சினைப்பையில் நீர்க்கட்டிகள் உருவாகிறது, உடல் பருமன், இது எல்லாமே இதன் அடிப்படையில் தான். அப்போ இதை எப்படி நம்ம யோசிக்கணும், எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். ஒரு மிஷினில் நம்ம மாவு அரைச்சிட்டே இருக்கோம், அதுக்கு ரெஸ்ட்டே கொடுக்காமல் அரைக்கும் பொழுது அந்த அரைக்கிற தன்மையில் மாறுது, உள்ளே அதனுடைய அழுக்குகள் படியுது. இதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும். அப்போ அந்த கல்லீரல் நோயா இருதய நோயா அப்படின்னு பார்க்காம வயிற்றில் இருக்க கழிவுகளை முதல்ல நீக்கணும். அப்படி ஆரம்பித்ததான் இந்த விரதம் அப்படிங்கிற லங்கனம் அப்படின்னு ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க. எந்த நோயை எடுத்தாலும் இந்த லங்கனம் அப்படிங்கிற விரதத்தை தான் முதல் நிலையில் நம்ம சொல்கிறோம். இது நம்மளுடைய பண்பாட்டுடைய அடிப்படையிலேயே இருக்குது. ஒவ்வொரு மதத்திலும் கடவுளுக்கு நம்ம விரதம் இருந்து கடவுளை கும்பிடும் பொழுது தான் அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு வகுத்திருக்காங்க. இதன் அடிப்படை பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மட்டுமே. எப்பொழுதும் உணவை சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அந்த வயிற்றுக்கு ஓய்வு கிடைக்காது, கழிவுகளாக மாறும். சரி, இந்த விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த விரதம் இருக்கும் பொழுது ஆமம் அப்படிங்கிற ஒரு கழிவு, அதாவது மைக்ரோடாக்சின்ஸ் குறையுது. ஆட்டோஃபேஜி, அதாவது உடல் தனக்குத்தானே உள்ள கழிவுகளை அது சாப்பிட ஆரம்பிக்கும், அதாவது செரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்சுலின் சரியாக வேலை செய்து அந்த கிளைக்கோஜன் அப்படிங்கிறது அதிகப்படியாக உடம்புல தங்காமல் நம்ம தங்கியிருக்க கிளைக்கோஜனை செரிக்க ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். இதன் மூலம் ஆட்டோ இம்யூன் போன்ற டிசீஸ்கள் அருமையாக கட்டுப்படும். ஏன் இருதய நோய்க்கும் இது ஒரு சிறந்த வைத்தியமாகவே கருதப்படுகிறது. சரி, இந்த விரதத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது யார் யாரெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நான் நாளைக்கு விரதம் இருக்கேன் அப்படின்னா முதல் நாள்லேருந்தே அதற்கான கவனத்தை செலுத்தணும். அதிகப்படியான உணவுகளை முதல்ல நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன நினச்சிக்குவோம், நாளைக்கு நான் சாப்பிடாமல் இருக்கேன் அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன், அதில் பிரயோஜனமே கிடையாது. ஏற்கனவே அங்கே என்ஜின் வீக்காக இருக்குது. அப்போ முதல் நாளும் மென்மையான கஞ்சி போன்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு விதம். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வயிற்றெரிச்சல் அதிகமாக இருக்கும். அப்போ பித்தத்தை குறைத்ததுக்கப்புறம் விரதம் இருக்க வேண்டும். சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும். அப்படி இருக்கும் மலச்சிக்கலை நீக்கிய பிறகு தான் விரதம் இருக்கணும். எவ்வளோ நேரம் இருக்கலாம் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் 3 மணி நேரமோ 6 மணி நேரமோ அல்லது 12 மணி நேரமோ இருக்கலாம். அவங்கவுங்க உடல் பலத்துக்கு ஏற்ற மாதிரி மருத்துவரின் அறிவுரைப்படி இருக்கணும். சிலருக்கு விரதம் இருப்பது சிரமமாக இருந்தால் ஆரம்பத்தில் பழச்சாறுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். சரி, விரதம் முடிக்கும் போது என்ன பண்ணணும்னா அதிகமாக சாப்பிடக்கூடவே இருக்காது. எடுத்துக்காட்டாக கஞ்சி போன்ற உணவுகளை இளம் சூடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி அவரவர் உடலுக்கு ஏற்றவாறு விரதம் இருக்கும் பொழுது பல நோய்களை நம்மளால் எளிதில் கட்டுப்படுத்த முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு விரதம் பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.